அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ தான் படுக்கிறாரு, எப்போ தான் எழுந்துக்கிறாரு, எப்போ தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே ராஜ்குமார் சார், ராஜ்கிரண் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்கார். ஸோ இதை எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷ் சாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போகிறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும்